வணக்கம் இனிய உறவுகளே. இசையால் கலையால் இணைந்த நட்புகளுக்கு உங்கள் அன்பன் இசையரசுவின் இனிய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்து, நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவை படித்தேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். மரியாதைக்குரிய ஐயா முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பதவியில் இருந்த காலம் அது. அவர் ஒரு பெண்ணின் திருமணத்தை நிறுத்த உத்தரவிட்டார்கள். அப்போதுதான் திருச்சியில் இருந்த உயர் அதிகாரி திரு கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்களுக்கு ஐயா கலாம் அவர்களிடமிருந்து போன் வந்தது. சொல்லுங்கள் ஐயா என்று பணிவுடன் திரு கலியமூர்த்தி அவர்கள் கேட்க, கலாம் சொன்னார், அடுத்த நாள் நடக்க இருக்கும் ஒரு பெண்ணின் திருமணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த பெண்ணின் வயதோ 16, +2 படித்துக் கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளைக்கு வயதோ 47, இரண்டாவது திருமணமாம், சொந்த மாமன். கலாம் தொடர்ந்தார், கட்டாய கல்யாணம் அந்த பெண்ணிற்கு, அதில் இஷ்டமில்லை. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க. அப்புறம் அந்த பெண்ணு மேலே படிக்க வேண்டும் என ஆசைப்படுது, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை என்று கூற, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஐயா என்றார் திரு கலியமூர்த்தி அவர்கள். அது அடுத்த நிமிடமே கலியமூர்த்தி அவர்கள் தனது காரில் துறையூரை நோக்கி விரைந்தார். ஏற்கனவே முசிறி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு போன் செய்து அந்த ஊருக்கு வர சொல்லிவிட்டார். கலாம் ஐயா கூறியபடியே கல்யாணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அழுதழுது வீங்கிய முகத்தோடு இருந்த +2 மாணவி சரஸ்வதியோ நன்றி சொன்னார். சரியான நேரத்தில் வந்து எனது திருமணத்தை நிறுத்தியதற்கு நன்றி சார். நல்லதுமா, தொடர்ந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க, எல்லாத்திற்கும் ஏற்பாடு செய்கிறோம் என்று கேட்க சொன்னால் கவனமாக குறித்து கொண்டார் திரு கலியமூர்த்தி அவர்கள். சரி, நாங்கள் புறப்படுகிறோம். அதற்கு முன்னால் ஒரு சந்தேகம். என்ன சார் என்று சரஸ்வதி கேட்க, உனக்காக இவ்வளவு அக்கறை எடுத்து நம்ம ஜனாதிபதியே என்கிட்ட பேசினாரே, அவருக்கு யாரும்மா இந்த தகவலை சொன்னது என்று கேட்க, நான் தான் ஐயா என்றார் சரஸ்வதி. அதிர்ந்து போனார் கலியமூர்த்தி. எப்படிம்மா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கம், அதற்கு கலாம் ஐயா வந்திருந்தார்கள். அப்போது அவர் ஜனாதிபதியாகவில்லை. அதற்கு இந்த பெண் சரஸ்வதியும் போயிருந்தார். பேசி முடித்துவிட்டு கலாம் சொன்னார், உங்களில் யாராவது ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம், மாணவர்கள் மட்டுமென்று கூற, கேள்வி கேட்ட 4 பேரில் ஒருவர் இந்த பெண். கூட்டம் முடிந்து புறப்படும் போது கேள்வி கேட்ட 4வரையும் தனியாக அழைத்து பாராட்டினார் கலாம். இந்தாங்க என்னோட அடையாள அட்டை, அவசியம் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ளலாம். அந்த கார்டில் அடையாள அட்டையின் கலாம் ஐயானுடைய தொடர்பு எண் மற்றும் தகவல் பரிமாறும் அமைப்பும் இருந்தன. எப்படியோ அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார் அந்த பெண். அதுதான் அந்த ஆபத்து காலத்தில் அவருக்கு உதவி இருக்கிறது. இதை கேட்ட கலியமூர்த்தி அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார். அந்த பெண்ணின் மேற்படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். அத்துடன் அந்த விஷயத்தை மறந்து விட்டார். காலம் எவ்வளவு விரைவாக ஓடுகிறது. சமீபத்தில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு போயிருந்தாராம் திரு கலியமூர்த்தி அவர்கள். அவர் மேடை ஏறி பேசி முடித்த பின் ஒரு இளம்பெண் அவசரமாக மேடைக்கு ஓடி வந்தாராம். யார் இந்த பெண்? எங்கோ பார்த்தது போல இருக்கிறதே. மேடையில் நின்ற அந்த பெண் மூச்சு வாங்க சொன்னார். நல்ல வேளை எனக்கு இங்கே பேச வாய்ப்பு கிடைத்தது. இல்லாவிட்டால் இத்தனை பேர் மத்தியில் நன்றி சொல்லும் ஒரு நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். யாருக்கு நன்றி சொல்ல போகிறார் இந்த பெண்? எதுவும் புரியாமல் அமர்ந்திருந்தார் கலியமூர்த்தி ஐபிஎஸ். கலியமூர்த்தி ஐயா, நான் இங்கே அமெரிக்காவில் சாப்ட்வேர் கம்பெனியில் வேலையில் இருக்கிறேன். 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். என் கணவருக்கோ 4 லட்சம். சந்தோஷமாக இருக்கிறோம். நான் யார் உங்களுக்கு தெரிகிறதா? தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் திரு கலியமூர்த்தி. அந்த பெண் கண்களில் நீரோடு தழுதழுத்த குரலில் சொல்லியிருக்கிறார், ஒரு காலத்தில் பாலிய விவாகத்தில் உங்களால் காப்பாற்றப்பட்டு படிக்கப்பட்டவள் நான் தான் துறையூர் சரஸ்வதி. இதை சற்றும் எதிர்பார்க்காத ஐயா கலியமூர்த்தி சந்தோஷத்தில் கண்கலங்கி போகிறார். உங்களுக்கு நன்றி ஐயா. உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்து என் வாழ்வில் ஒளியேற்றிய அப்துல் கலாம் ஐயாவுக்கும் நன்றி சொல்ல வார்த்தையை சொல்லி முடித்துவிட்டு, அந்த நன்றி சொல்ல வந்ததை சொல்லி முடித்துவிட்டு நிறைவோடு மேடையை விட்டு இறங்கி போகிறார் அந்த பெண். ஆச்சரியம்தான். அப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு சாமானிய பெண் ஜனாதிபதியோடு சகஜமாக பேச முடிந்திருக்கிறது. தான் நினைத்ததை சாதிக்கவும் முடிந்திருக்கிறது. ஆம், அது ஒரு கலாம். ஆம், அது ஒரு கலாம் காலம். நன்றி இதயங்களே.
இதை பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் இந்த அற்புதமான பதிவை நமக்கு அளித்த நல்லிதயத்திற்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். என்றும் உங்கள் அன்பின் மகிழ்வில் நன்றி மறவா நாட்டுப்புற பாடகன் நடிகன் இசை அரசு. நன்றி, வணக்கம் உறவுகளே.